தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 121, நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1203. நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், என்னை நினைப்பது போலிருந்து என் காதலர் நினையாது விட்டு விட்டாரோ, தும்மல் வருவது போல் தோன்றி வராமல் நின்று விட்டதே. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் காதலர் என்னை நினைக்க தொடங்கிவிட்டு நினைக்காமல் போனால் தும்மல் வருவது போல் வந்து நின்ற மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.